வணக்கம் புதுக்கோட்டை மக்களே. நேத்து பார்த்த பாட்டி நம்ம கிட்ட கொஞ்சம் வாட்டர் பாட்டில் வாங்கி தர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இப்போ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தென் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபைனலா இப்ப புதுக்குளத்துக்கு வந்துட்டேன். என்ன பார்த்ததுமே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. வாங்க அவங்க கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னு பேசலாம். நினைச்சீங்க வர மாட்டேன்னு நினைச்சீங்களா? வரலன்னு தான் நினைச்சேன். நம்ம வராங்களையும் வந்துட்டு போயிட்டீங்களே என்ன மாதிரிதான் நினைப்பு வந்துச்சு. அப்புறம் எல்லாரும் மதியம் சொன்னாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. பார்த்துட்டு வந்தவங்க பூரா பாட்டி நீங்க வந்து இதுல கொடுத்துருக்க உனக்கு நல்லா செய்வாங்க, கவலையே படாத, இந்த மாதிரி நல்லா தெளிவா கொடுக்கறத வியாபாரம் பண்ணிட்டு இரு, சந்தோஷமா இரு. என்னால முடிஞ்ச 2 வாட்டர் பாட்டில் ஓகேவா? சந்தோஷம். அதுக்கப்புறம் இது ஓகேவா? என்கிட்ட காசு இருக்கும் போது இன்னும் நிறைய அவங்களை வாங்கிட்டு வந்து கண்டிப்பா கொடுப்பேன். காலையில இருந்து 200 ரூபாய்க்கு சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா? சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணு மாதிரி எனக்கு அமைந்து வந்து பேசிதான் நினைச்சுக்கோங்க. அவங்களை வந்து என் பேத்தியை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு நாளைக்கு உங்களை வீட்டுக்கே அழைச்சிட்டு போறேன். போதும், எனக்கு நீங்க சொன்னதே போதும். இப்போ சந்தோஷமா இருங்க ஓகேவா? நீ வந்து பாத்துக்கு வந்து அடிக்க கண்டிப்பா வந்து பாக்குறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். சரியா? கவலை பண்ணு. இதெல்லாம் நீங்க வந்து எனக்கு செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் இறைவனோட செயலி. ஏன்னா ஒரு நம்பிக்கையோடவும் ஒரு இதோடவும் இவ்வளவு முடியாத வயசுல யாரும் எதிர்பார்க்காம கை உழைப்புலையே உழைச்சி சாப்பிட்டு என்னோட வாழ்க்கையை நடத்திட்டு. சரி விடுங்க, அழுகாதீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி மக்களே. நிறைய பேர் இன்னைக்கு அந்த பாட்டியை பார்த்து ஆறுதலா பேசிருக்கீங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணிருக்கோம். உங்களால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் ஏதாவது முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே நம்ம வணக்கம் புதுக்கோட்டை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.